சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனோஜ் கிட்ட வந்து விஜய் கேட்குறாங்க, எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதோ உடனே மனோஜ் வந்து குழந்தை இன்சிடென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ரோகிணிக்கு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா, அதனால அவங்க வேற இப்படி சாப விட்டாங்களா, அதனால பயந்து போய் நான் இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்கே பார், ரோகிணிக்கு உனக்கும் குழந்தை பிறக்கவே கூடாது, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கண்டிப்பாக வந்து நான் ரோகிணியை விவாகரத்து உங்ககிட்ட இருந்து பண்ண வச்சிடுவேன். நல்ல பெரிய இடமா நல்ல வசதியாக இருக்க ஒரு இடத்துல உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இதுதான் நடக்கும். அதுக்காக நான் குழந்தையா மாறுறேன், அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் பண்ணியிருந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுறாங்க நம்ம ரோகிணி உடனே என்ன ஏன் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்றியா, இவ்வளோ நாள் போனா போகட்டும், வயசானவங்க, மனோஜ் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே நான் பொறுமையாக இருக்கேன், ஆனால் நீங்கள் அளவுக்கு மீறி போறீங்க, இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உங்கள்கிட்ட இருந்து மனோஜை நான் எப்படி பிரிக்கிறேன்றத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரோகிணி முடிவு எடுக்கிறாங்க. இப்போ விஜய் நினைச்சபடி நடக்குமா இல்லை ரோகிணி நினைச்சபடி நடக்குமா, மனோஜ் இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதனால ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.